அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இன்றைய வீடியோவில் நான் பார்க்குள்ளது 11ஆம் வகுப்பு அறவியல் புதிய புத்தகத்திலிருந்து அழகு 4 தமிழர் கலைகள் என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான குறிப்புகளை நாம் முழுமையாக பார்க்க இருக்கிறோங்க. ஏற்கனவே நாம் அழகு 4 தமிழர் கலைகள் என்ற பாடத்திலிருந்து பகுதி 1லிருந்து மிக முக்கியமான குறிப்புகளை பார்த்துருப்பேங்க. அந்த காணொலியை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2, 2A அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கு எத்திக்ஸ் புக்கிலேருந்து நிச்சயமாக கேள்விகள் இடம்பெற்றிருக்கும். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பல்லவர் கால கட்டடக்கலையை பற்றி பார்க்கலாம். பல்லவர்களின் தலைநகரம் காஞ்சிபுரம். பல்லவர்கள் தமிழ்நாட்டை 300 ஆண்டுகள் வரை ஆட்சி செய்தனர். பல்லவர்களை பொறுத்தவரையும் மரம், சுதை, உலோகம், செங்கல் போன்ற கட்டுமான பொருட்களின்றி காலத்தால் அழிக்க இயலாத குடைவரை கோயில்களை உருவாக்கினர். அதாவது மரம், சுதை, உலோகம், செங்கல் போன்ற கட்டுமான பொருட்கள் இல்லாமலே காலத்தால் அழிக்க முடியாத குடைவரை கோயில்களை உருவாக்குனது யார்? பல்லவர்கள். பழமையான பல்லவர் காலத்து கோயில்கள். பழமையான பல்லவர் காலத்து கோயில்கள்னு எடுத்துக்கினா மண்டகப்பட்டு, பல்லாவரம், மாமண்டூர், வல்லம், மகேந்திரவாடி, சீயமங்கலம், தலவானூர், திருச்சி. அப்போ பழமையான பல்லவர் காலத்து கோயில்களில் சரியானது எது, தவறானது எதுன்னு கேட்பாங்க. அப்போ பல்லவர் காலத்து பழமையான கோயில்கள்னால் மண்டகப்பட்டு, பல்லாவரம், மாமண்டூர், வல்லம், மகேந்திரவாடி, சீயமங்கலம், தலவானூர், திருச்சி. இதில் குறிப்பாக மகேந்திரவர்மன் காலத்தை சேர்ந்த கோயில்கள் மிகவும் தொன்மை வாய்ந்ததாக இருந்திருக்கு. மாமல்லபுர கடற்கரை கோயில்கள் உலக புகழ் வாய்ந்தவை. சாலுவன் குப்பத்தில் உள்ள குகை கோயிலில் வெளிமுகப்பு முழுவதும் யாழியின் முகம் செதுக்கப்பட்டுள்ளது. அப்போ எந்த இடத்துல இருக்கக்கூடிய குகை கோயிலில் வெளிமுகப்பு முழுவதும் யாழியின் முகம் செதுக்கப்பட்டிருக்குன்னா சாலுவன் குப்பத்தில் இருக்கக்கூடிய குகை கோயில் தான். இதை தற்காலத்தில் புலி குகைன்னு அழைக்கிறாங்க. பல்லவர்கள் குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் ரதங்கள் அமைத்ததோடு அன்றி கட்டுமான கோயில்களை எழுப்பியிருக்காங்க. பல்லவர்கள்னாவே குடைவரை கோயில், ஒற்றைக்கல் ரதங்கள், இது இல்லாமல் கட்டுமான கோயில்களை அமைச்சிருக்காங்க. காஞ்சி கைலாசநாதர் கோயிலாக கட்டுறது யாருன்னா ராஜசிம்மன். இந்த ராஜசிம்மனுடைய இன்னொரு பேர் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 2 பாண்டியர் கால கோயில்கள். முதல்ல பார்த்தது பல்லவர் கால கோயில்கள், 2 பாண்டியர் கால கோயில்கள். பல்லவர்கள் தமிழகத்தின் வடபகுதியை ஆட்சி செய்திருப்பாங்க. அந்த சமயத்தில் தென்பகுதியை பாண்டியர்கள் ஆட்சி செய்தாங்க. செலியன் சேந்தன் காலம் முதல் வீரபாண்டியன் காலம் வரை அவர்கள் தோற்றுவித்த குடைவரை கோயில்கள் ஒற்றை கற்றளிகள் கட்டட கோயில்கள் ஆகியன பாண்டியர் கால கட்டடக்கலைக்கு சான்றுகளாக உள்ளன. பாண்டியர் கால குடைவரை கோயில்கள். எதெல்லாம் பாண்டியர் கால குடைவரை கோயில்னா ஒரு 12 இடங்களில் இருக்கக்கூடிய குடைவரை கோயிலை நம்ம மென்ஷன் பண்ணி இங்கே சொல்லலாம். பாண்டியர் கால குடைவரை கோயில்கள் சரியாக பார்த்துக்காங்க. பிள்ளையார்பட்டி, மலையடிக்குறிச்சி, ஆனைமலை, திருப்பரங்குன்றம், குன்றக்குடி, திருமயம், குடுமியான்மலை, சித்தனவாசல், மகிபாலன்பட்டி, பிரான்மலை, அழகிய பாண்டியபுரம், மூவரை வென்றான். அப்போ பாண்டியர்களுடைய கோயில்களில் தவறானது எது, சரியானது எதுன்னு அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். தெளிவாக படித்து வச்சுக்காங்க. பாண்டியரது ஒற்றை கற்றுளைக்கு சான்றாக உள்ளவை எவை? பாண்டியனுடைய ஒற்றை கற்றளைக்கு சான்று எதுன்னு பார்த்தீங்கன்னா கழுகுமலை வெட்டுவான் கோயில். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க யூனிட் 8லேருந்து. கழுகுமலை வெட்டுவான் கோயிலை தென்னகத்து எல்லோரா என்று அழைக்கப்படுகிறது. தென்னகத்து எல்லோரா எது? கழுகுமலை வெட்டுவான் கோயில். இந்த கழுகுமலையினுடைய வெட்டுவான் கோயிலுடைய மிக சிறப்பம்சம் என்னென்னா மலையிலிருந்து மேலிருந்து கீழ் நோக்கி குடைந்து அமைச்சிருப்பாங்க. பாண்டியர் கால கட்டடக்கலைக்கு சிறந்த சான்றாக உள்ளது திருப்பத்தூர் திருக்கற்றளிநாதர் கோயில். பாண்டியர் கால கட்டடக்கலைக்கு சிறந்த சான்றாக உள்ளது திருப்பத்தூர் திருக்கற்றளிநாதர் கோயில். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது சோழர் கால கோயில்கள். சோழர் கால கோயில்கள் தமிழக கட்டடக்கலை வரலாற்றில் பிற்கால சோழர்கள், டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு, பிற்கால சோழர் காலம் பொற்காலம்னு சொல்லலாம். தமிழக கட்டடக்கலை வரலாற்றில் யாருடைய காலம் பொற்காலம்னு சொல்கிறாங்க? பிற்கால சோழர்கள் காலம். குறிப்பாக விஜயால சோழன் முதல் 3ஆம் ராஜராஜ சோழன் வரையிலான மன்னர்கள் அழகு வாய்ந்த எண்ணற்ற கோயில்களை எழுப்பியிருந்தாங்க. செங்கற்களால் கட்டப்பட்ட கோயில்களை எல்லாம் கருங்கற்களாலான கோயில்களாக மாற்றி அமைத்தனர்.
கேள்வி இங்கே தான், செங்கற்களால் கட்டப்பட்ட கோயில்களை எல்லாம் கருங்கற்களால் ஆன கோயில்களாக மாற்றியது யார்? சேர சோழ பாண்டியர்கள் கேட்கலாம். யாருங்க? சோழர்கள். புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை கோயில் விஜயாலய சோழன் கட்டியிருப்பான். இப்போ புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் நார்த்தாமலை கோயிலை கட்டது யார்? விஜயாலய சோழன். இந்த கோயிலுடைய வெளிச்சுவர் எப்படி இருக்குன்னா சதுர வடிவத்திலையும் உட்சுவர் வந்து வட்ட வடிவத்தில் இருக்குது. எங்கே இருக்கக்கூடிய கோயில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சுவர் சதுர வடிவத்திலும் உட்சுவர் வட்ட வடிவத்தில் இருக்குன்னா நார்த்தாமலை கோயில். இதை கட்டினது யார்? விஜயாலய சோழன். எங்கே இருக்குது? புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஆதித்த சோழன் காவிரி ஆற்றின் இரு பக்கங்களிலும் ஏராளமான கற்கோயில்களை கட்டியிருப்பார். பிரம்மபுரீஸ்வரர் கோயிலை கட்டந்து பராந்தக சோழன். பிரம்மபுரீஸ்வரர் கோயிலை கட்டந்து பராந்தக சோழன். சோழர் கால கட்டடக்கலையில் செம்பியன் மாதேவியின் பங்கு குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவர் ராஜராஜ சோழன் கட்டியிருப்பார். இது தென்னகத்தின் மேரு என்று அழைக்கப்படுகிறது. தென்னகத்தின் எல்லோரானா கழுகுமலை வெட்டுவான் கோயில். தென்னகத்தின் மேரு என்று அழைக்கப்படுது தஞ்சை பெரிய கோயில். தஞ்சை பெரிய கோயிலை பொறுத்தவரையும் தமிழக கட்டடக்கலையின் மணி மகுடமாக விளங்குகிறது. தஞ்சை பெரிய கோயிலுடைய மொத்த உயரம் 216 அடி உயரம். 13 அடுக்குகள் கொண்ட விமானத்தை அமைத்து ராஜராஜேஸ்வரனை பெயரிட்டிருப்பார் ராஜராஜன். அப்போ தஞ்சை பெரிய கோயிலுக்கு ராஜராஜேஸ்வரன் பெயரிட்டது யார்? ராஜராஜன். தஞ்சை பெரிய கோயிலை பொறுத்தவரையும் முதல் வாசல் கேரளந்தகன் திருவாசல் என்றும் இரண்டாம் வாசல் ராஜராஜன் திருவாசல் என்றும் அழைப்பர். தஞ்சை பெரிய கோயிலின் உச்சியில் உள்ள எண்கோண வடிவிலான சிகரம் 80 டன் எடை கொண்டது. தஞ்சை பெரிய கோயிலில் உச்சியில் இருக்கக்கூடிய அந்த எண்கோண வடிவிலான சிகரம் எவ்வளோ டன் எடையுடையது? 80 டன் எடையுடையது. யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய தளத்தில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது தஞ்சை பெரிய கோயிலை எப்போ? 1987. இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அடுத்து மிக உயரமான விமானத்துடைய தமிழக கோயில்கள். தமிழ்நாட்டில் எதெல்லாம் மிக உயரமான விமானத்துடைய கோயில்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தஞ்சை பெரிய கோயில். தஞ்சை பெரிய கோயிலினுடைய விமானத்தின் உயரம் 216 அடி உயரமுடையது. இதை கட்டியவர் முதலாம் ராஜராஜ சோழன். கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரத்தின் விமானத்தின் உயரம் 170 அடி உயரமுடையது. இதை கட்டினது முதலாம் ராஜேந்திர சோழன். இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை பொறுத்தவரையும் கங்கை படையெடுப்பின் வெற்றியின் சின்னமாக வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை எழுப்பியிருப்பார். இது சிற்ப களஞ்சியமாக விளங்குகிறது. பின்வரும் எந்த கோயில் சிற்ப களஞ்சியமாக விளங்குதுன்னு கேட்கலாம். கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய அடி எவ்வளோ அடி உயரமுடையது? 170 அடி உயரமுடையது. யார் கட்டந்து? முதலாம் ராஜராஜ சோழன் கட்டியிருப்பார். முதலாம் ராஜேந்திர சோழன் கட்டியிருப்பார். எதனுடைய நினைவாக கட்டியிருப்பார்னா கங்கை படையெடுப்பினுடைய வெற்றி நினைவாக கட்டியிருப்பார். இது என்னவா திகழ்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சிற்ப களஞ்சியமாக திகழ்கிறது. 3. திரிபுவனம் கம்பகரேஸ்வரர் கோயில். திரிபுவனம் கம்பகரேஸ்வரர் கோயிலுடைய மொத்த அடி உயரம் எவ்வளோனா 126 அடி உயரமுடையது. இதை கட்டியவர் யார்? 3ஆம் குலோத்துங்க சோழன். தஞ்சை பெரிய கோயிலை கட்டந்து முதலாம் ராஜராஜ சோழன். கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டந்து முதலாம் ராஜேந்திர சோழன். திரிபுவனம் கம்பகரேஸ்வரர் கோயிலை கட்டந்து 3ஆம் குலோத்துங்க சோழன். தஞ்சை பெரிய கோயிலுடைய விமானத்தின் உயரம் 216 அடி. கங்கை கொண்ட சோழபுரம்னா 170 அடி. திரிபுவனம் கம்பகரேஸ்வரர் கோயிலுடைய விமானத்தினுடைய உயரம் 126 அடி. அடுத்து 5வது டாபிக் விஜயநகர பேரரசர் காலம் மற்றும் நாயக்கர்கள் காலம். ஸோ விஜயநகர்கள் மற்றும் நாயக்கர் காலத்தில் எப்படி கட்டடக்கலை சிறப்பாக விளங்கியிருக்குன்னு பார்க்கலாம். இவர்களுடைய காலத்தில் விமானங்கள் சிறியதாக இருக்கும், ஆனால் கோபுரங்கள் வந்து உயரமாக அமைச்சிருப்பாங்க. குறிப்பாக விஜயநகர பேரரசர் காலத்தை சார்ந்ததுன்னு எடுத்துக்கினா திருவண்ணாமலை, மதுரை, ராமேஸ்வரம், வேலூர், ஜலகண்டேஸ்வர் கோயில் இது எல்லாமே விஜயநகர ஆட்சியை சேர்ந்த காலத்தில் கட்டப்பட்டது. நாயக்கர் கால கட்டடக்கலை விஜயநகர கால கட்டடக்கலையை பின்பற்றி இருந்திருக்கும். குறிப்பாக நாயக்கர் கால கட்டடக்கலைகள் எங்கெல்லாம் இருக்குன்னா 100 கால் மண்டபங்கள், 1000 கால் மண்டபங்கள் எழுப்புதல் இவர்களுடைய தனிச்சிறப்பு. நாயக்கர் கால கட்டடத்தில் மிக முக்கியமாக பார்க்குறது 100 கால் மண்டபம், 1000 கால் மண்டபம் எழுப்புதல் இவர்களின் தனிச்சிறப்பு. குறிப்பாக திருமலை நாயக்கர் மகால், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் 1000 கால் மண்டபம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் புது மண்டபம், திருச்சி மலை மீது கட்டப்பட்டுள்ள தாய்மானர் கோயில் இது எல்லாமே நாயக்கர் கால கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. அடுத்த டாபிக் தமிழகத்தில் 1000 கால் மண்டபங்கள் அமைந்துள்ள கோயில்களில் குறிப்பிடத்தக்கவை. தமிழ்நாட்டில் 1000 கால் மண்டபங்கள் அமைந்துள்ள கோயில்கள் எதெல்லாம் வரும்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்,
திருவரங்கம் அரங்கநாதர் கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில், ராமேஸ்வரம் ராமநாதசாமி கோயில். அப்போ ஆயிரங்கால் மண்டபங்கள் 6 கோயில்களில் அமைந்துள்ளது. மதுரை மீனாட்சி, திருவரங்கம் அரங்கநாதர், சிதம்பரம் நடராஜர், திருநெல்வேலி நெல்லையப்பர், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர், ராமேஸ்வரம் ராமநாதசாமி கோயில். அடுத்து சிற்பக்கலை. சிற்பக்கலையை பொறுத்தவரையும் சங்க காலத்தில் எப்படியெல்லாம் சிற்பக்கலையினுடைய வளர்ச்சி இருந்ததுன்னு பார்க்கலாம். நடுக்கற்கள் சிற்பக்கலையின் தோற்றுவாயாக கருதப்படுகிறது. அப்போ சிற்பக்கலையின் தோற்றுவாய் எதுனா நடுக்கற்கள் தான். நடுக்கற்கள் பற்றிய குறிப்பு தொல்காப்பியம், அகநானூறு, புறநானூறு ஆகியவற்றில் உள்ளன. அப்போ நடுக்கற்கள் பற்றிய குறிப்புகள் எந்தெந்த நூலில் காணப்படுகிறதுனா தொல்காப்பியம், அகநானூறு, புறநானூறு. நடுக்கல்னா என்ன? போரில் வீரமரணம் அடைந்த அல்லது மக்களுக்காக உயிர் துறந்த வீரனுடைய பெயரையும் பெருமையும் எழுதி நட்டு வைத்து வழிபடும் கல் தான் நடுக்கல். நடுக்கல் வீரக்கல்னு சொல்லலாம் அல்லது நினைவுக்கல் என்றும் அழைக்கலாம். தொல்காப்பியர் காலத்தில் வழக்கில் இருந்த நடுக்கல் வழிபடும் முறை பிற்காலத்தில் வீரர்களின் உருவத்தை செதுக்கி வழிபடும் முறையாக வளர்ந்திருக்கும். தெய்வங்களுக்கு சுதை உருவங்கள் செய்து வழிபட்டிருப்பாங்க சங்க காலத்தில். இதுவே கல்லில் சிற்பம் செய்யும் கலையாக வளர்ச்சி பெற்றிருக்கும். விழா காலங்களில் களிமண்ணால் விலங்குகள் மற்றும் மனிதர்களின் உருவங்களை செய்து வைத்து வழிபடுவது கதிரை எடுப்பு உறவாரன்னு சொல்லுவாங்க. அதாவது விழா காலங்களில் களிமண்ணால் விலங்குகள் மற்றும் மனிதர்களின் உருவங்களை செய்து வைத்து வழிபடுவது. நம்ம கூட இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இன்றைய காலகட்டத்திலும் பொம்மை மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க ஊர்வலமாக. அது களிமண்ணில் செஞ்சுருப்பாங்க, இல்லைன்னா வாங்கிட்டு திருவிழாவுக்கு கொண்டு போவாங்க. அதுக்கு என்ன பேர்னு சொல்லியிருந்தாங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் கதிரை எடுப்புன்னு உருவாரம்னு சொல்லலாம். கல்லினால் செய்யப்படுவது கற்சிற்பங்கள்னு சொல்லலாம். உலோகத்தினால் செய்யப்படுவது படிம உருவங்கள்னு சொல்லலாம். சங்க காலத்தில் மரச்சிற்பங்கள் அமைக்கப்பட்டதை கூறும் நூல் எது? சங்க காலத்தில் மரச்சிற்பங்கள் அமைக்கப்பட்டதை சொல்லும் நூல் பரிபாடல். கொற்கை, அரிக்கமேடு, உறையூர் போன்ற இடங்களில் நிகழ்த்தப்பட்ட அகழாய்வுகளில் அக்கால சுடுமண் ஓடுகளும் சிற்பங்களும் கிடைத்துள்ளன. காவேரி பூம்பட்டினத்தில் இருந்த சுதை சிற்பங்களை இந்திர விழாவில் கூடிய மக்கள் கண்டு மகிழ்ந்தனர் என எடுத்துக்கூறும் நூல் எது? மணிமேகலை. காவேரி பூம்பட்டினத்தில் இருந்த சுதை சிற்பங்களை இந்திர விழாவில் கூடிய மக்கள் கண்டு மகிழ்ந்தனர் என எடுத்துக்கூறும் நூல் மணிமேகலை. சிற்ப கலைஞர்களை மண்ணிட்டாளர் என அழைக்கும் வழக்கம் மணிமேகலையிலிருந்து காணப்படுகிறது. சிற்ப கலைஞர்களை மண்ணிட்டாளர் என அழைக்கும் வழக்கம் எந்த நூலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா மணிமேகலை. தமிழகத்தில் பௌத்த சமண சமயங்கள் பரவி இருந்த காலம் கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 10ஆம் நூற்றாண்டு வரை. அப்போ தமிழ்நாட்டில் பௌத்த சமண சமயங்களும் வளர்ந்துருக்கு. எப்போ எந்த காலகட்டம்னா கிபி 3 டு கிபி 10க்குள்ளே. தொடக்க காலத்தில் பௌத்தர்கள் பாத பீடிகை, தர்ம சக்கரம் வைத்து வணங்கியிருப்பாங்க. பின்னர் புத்தருடைய திருவுரங்களை வணங்கியிருந்தாங்க. சமண சமயத்தில் அருகப்பெருமானின் உருவத்தையும் தீர்த்தங்கர்களின் உருவங்களையும் வணங்கியிருப்பாங்க. சுதை என்பது சுண்ணாம்பை நன்கு அரைத்து கரும்புச்சாறு, வெள்ளச்சாறு, நெல்லிக்காய்ச்சாறு முதலியவற்றை கலந்து அரைத்து வச்சிரம் போல் செய்து அதை கொண்டு உருவங்கள் செய்வதுதான் சுதைன்னு சொல்லுவாங்க. சுதைனா என்ன? சுண்ணாம்பை நல்லா அரைச்சி அதோட கரும்புச்சாறு, வெள்ளச்சாறு, நெல்லிக்காய்ச்சாறு முதலியவற்றை கலந்து அரைத்து அதன் மேல் செய்து வரையும் உருவங்கள் தான் சுதை உருவங்கள்னு சொல்லலாம். அப்படின்னு சொன்னது யாருன்னா தட்சிணாமூர்த்தி. இந்த வீடியோவில் நம்ம மிக முக்கியமாக பல்லவர் கால கட்டடக்கலை, சோழர் காலம், அடுத்து பார்த்திங்கன்னா நாயக்கர்கள் காலம், விஜயநகர் காலம், அடுத்து சிற்பங்களை பற்றி பார்த்துருப்பேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதனுடைய கண்டினியூட்டி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.